காதல் வாழ்க்கையை திருமண வாழ்க்கைக்கு போக விடாம கண்டிப்பா முடியும் சார். முடியும். கண்டிப்பா முடியும். நீங்க திடீர்னு உங்க அம்மா உங்க அப்பா இவங்களை பத்தி மட்டுமே கவலைப்படுறீங்களே, உங்களுக்கா கையெடுத்து காதலிச்சானே அவன் எவ்வளவு பையன் லவ் பண்றான் உசுர கொடுத்து தடுக்கலாம் சார். ஆனா எங்களை மாத்த முடியாது. முடியாது. மாத்துறது மாத்தாத அப்புறம் அவன் போனா போச்சுல, உங்களை மாத்திட்டாங்க. நீங்க இருக்கீங்க, மாறிக்கங்க. அந்த பையன் என்னவா? நீங்க இட் இஸ் ஹேப்பனிங். அவன் என்னவா? அவன் கூட வாழணும், அதானே வாழ்க்கை. நீங்க இந்த கேரக்டருக்குள்ள ஒரு ஆம்பளை பையன் செத்து போனது கிட்ட சொல்றோம், அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ரைட்டுமா, ஏத்துக்கல. இதே உங்க பையன் பண்ணா, அந்த பையன் பண்ணா, அந்த பையன் அவங்க அம்மா அழுகுறாங்க, நான் என் வீட்ல இருக்கேன் நீ உன் வீட்ல இருக்கேன்னு சொன்னா ஓகேயா? அவன் என்ன பண்ணணும்? The fact what he has to do? he have to leave He has to leave the home, right? For what? for me. For what? For you. ஒரு ஆண் உங்கள் மீது வைக்கிற காதலுக்கு பின்னால வெறும் ட்ரஸ்ட் மட்டும்தான், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க அத்தை பொண்ணோ மாமா பொண்ணோ ஜாதிக்காரியோ சொந்தக்காரியோ யாரும் கிடையாது. Female sir. What about the girls sir? போத். அப்புறம் ஏன் இந்த வார்த்தை வருது? நான் தான் சொல்லி இட்ஸ் ஷாக்கிங் கிளைமாக்ஸ். என் டைரக்டர் அங்க இருந்தா தான் சொல்றாரு இட்ஸ் ஷாக்கிங் கிளைமாக்ஸ். பட் இது எனக்கு ஷாக்கிங் கிளைமாக்ஸ்மா. விட்டுட்டு போறேன் எல்லாத்துக்கும் அப்படியே இருப்பேன்னு சொல்லி நினைச்சேனா? நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு காதலின் மீது கண்மூடித்தனமான பிரியம் இருக்கணும், அதான் லவ். அது ஒரு காட்டாறு போல பிச்சுக்கிட்டு போகணும், தட்ஸ் லவ். அப்படி ஒரு லவ் இல்லாதவங்களை உங்களை கன்வின்ஸ் பண்ணிட முடியும், அதான் அவங்க நம்புறாங்க இன்னமும்.